நீ செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணின காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்னாக வரக்கூடிய வருங்காலத்துக்குரிய செயல்களை நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை என்ன பண்ணணும்னா, கவனிக்காமல் அந்த திட்டங்களை குறித்து யோசிக்காமல் விட்டுட்டேன்னா, அது எந்த உணர்வும் இல்லாமல் விட்டுட்டா அப்படின்னா அவன் பொல்லாங்கன் வந்து அவைகளை பறித்து கொண்டு போகிறான். அல்லேலூயா. நான் எல்லாம் நினச்சிருந்தேன், அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டு நம்ம அப்புறம் சொல்லுவோம், இப்படி நாங்களாம் நினச்சிருந்தேன், இந்த மாதிரிலாம் நான் வச்சுருந்தேன், இப்படி நினச்சிலாம் நான் அதை பண்ணினேன், எல்லாம் போச்சு அப்படிமோ. அப்போ பொல்லாங்கன் அவைகளை எடுத்துக்கொண்டு போகிறான். அல்லேலூயா. பொல்லாங்கன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து அப்படி போயிட்டு வச்சுட்டுன்னு சொல்லி போராடி கொண்டு இருப்போம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உணராது இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நீ தூங்கும்போது இந்த மாதிரி பொல்லாங்கன் வந்து களையை விதைப்பான். நீ தூங்கினேன்னா அங்கே உள்ள வந்து என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ளே இருக்க அத்தனை பேருக்குள்ளே களையை விதைச்சிட்டு போயிடுவான். அது எழும்பி நிற்கும். நல்லதானே இருந்தது நேற்று வரைக்கும் அப்படின்னு நினைப்போம். நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தது, என்னாச்சு இப்படி வாடி போச்சு? அப்போ நல்ல செடி இருந்து நல்லா பூ பூத்து காய் காய்ச்சுதே, காயை காணும், ஏதோ தின்னுட்டு போயிட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதையெல்லாம் நம்ம காணும்போது பொல்லாங்கனுடைய கிரியைகள். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அதுக்கு பாதுகாப்பு போடணும்னு செய்வோம்ல. செடியை தின்னுட்டு அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டி வந்து எதோ சாப்பிட்டுட்டுன்னா அதுக்கு ஒரு வேலையை போடுவோம், அல்லது இது வரவிடாமல் பார்த்துக்கொள்ளுவோம். அப்போ அதை பாதுகாக்கப்படுது. அதுபோல் நமக்கு விதைக்கப்பட்ட நம்முடைய தீர்மானங்கள், திட்டங்கள், நாம் செய்ய வேண்டும் என்றிருந்த எண்ணங்கள் அவைகளை குறித்து உணர்ந்து செயல்படுவோமானால் கர்த்தர் உதவி செய்வார். அதை உணராவிட்டால் பொல்லாங்கன் பறித்து கொண்டு போகிறான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஓசியாவின் புஸ்தகம் பக்கம் 1049, 1வது அதிகாரம் 8:1. மூணாவது எப்படி வருவானா, கர்த்தருடைய அதாவது என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். மூணாவது எப்போ வருவான் சத்துரு வருவானா? சத்துருனா அவன் யார்? ஏதோ ஒரு தனி மனுஷன், அவன் அப்படியே கருப்பாக உருவமாக வருவானா? இல்லை, வீட்டுக்குள்ளே உள்ளவர்களோடு வருவான். நம்ம யாரை அன்பாக வச்சுருக்கோமோ அவங்களுக்குள்ளே வருவான். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்குள்ளே இருந்து செயல்படுவான். எப்போ செயல்படுவான்னா, நாம் அன்பாக இருக்கிறோம், ரொம்ப நேசிக்கிறோம், ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம். நம்ம நம்பிக்கையோடு இருந்த மனுஷன், நம்ம நம்பிக்கையாக இருந்த நம்ம முதலாளி, நம்ம நம்பிக்கை கொடுத்த வீட்டில் உள்ளவங்க, அம்மா அப்பா அல்லது பெற்றோர் அல்லது மாமியார் மாமனார் அல்லது பெரியவங்க அல்லது நம்ம தொழிலில் உள்ளவங்க, அப்படி நம்பிக்கையோடு இருந்தவங்க, நான் நேசித்தவர்கள், அவர்களுக்குள்ளே எப்போ வருவான்னா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். அல்லேலூயா. அப்படி அனுப்ப மூணாவதாக. அப்போ நம்ம எப்போ அந்த பிரமாணங்களை உணராது இருக்கும்போது, பிரமாணங்களை குறித்து வாயில் என்னத்தை வை? எக்காலத்தை வையின்றார். எக்காலம் என்றால் என்ன? துதி, ஆண்டவரை துதிப்பது. அப்போ நீ ஒவ்வொரு நாளும் துதி உன் வாயில் இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட துதிக்காமல் இருக்கக்கூடாது. அப்போ எக்காலத்தை வச்சா அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் அது ஒரு பிரமாணமாக சொல்லியிருக்கிறார். என்னை தேடுன்னு சொல்கிறார். என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். என்னை தேடு. எப்போ தேடுனா, அதிகாலமே என்னை தேடு. அதிகாலமே தேடினா காலை தோறும் நான் என்ன கொடுக்குறேன்னா கிருபை கொடுக்குறேன். அப்போ இதெல்லாம் ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை மீறி நடக்கும்போது அது பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கட்டும். நமக்கு அப்படிலாம் எந்திக்க முடியுமா? நம்மளால் அப்படிலாம் காலையில் செய்ய முடியாது, நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோன்னா, நிர்விஸ்தராமல் இருந்தோன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அது துரோகம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த இடத்தை நம்ம நிரப்பும்போது கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். அது யார் வீடா? கர்த்தருடைய வீடு. யார் வீடு? கர்த்தருடைய வீடுனா யார்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம வீடு கர்த்தருடைய வீடு. நீங்கள் நானும் இருக்கிற வீடு யார் வீடுனா கர்த்தருடைய வீடு. நீங்கள் யாருன்னா கர்த்தருடையவங்க, நம்மளாம் கர்த்தருடையவர்கள். அவருக்குள்ளே என்ன வருது? கர்த்தருடைய வீட்டின் மேலே சத்துரு கழுகை போல வர காரணம் என்ன? அப்படி ஆனால் எக்காலத்தை வை, உன் வாயில் எக்காலத்தை வை, அதை மறந்துடாது. அப்படி வரும்போது அவன் சத்துரு கழுகை மாதிரி அப்படியே வட்டமிட்டு திரிகிறானான். அவன் வட்டமிட்டு திரிகிறான்.
எதை எடுத்துகிட்டு போகலாம், எப்போ கண் அசருவாங்க, எப்போ தூங்குவாங்க, எப்போ வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு வட்டம் போட்டுருக்குறான் கழுகு போல். அல்லேலூயா. ஆகினாலே ரொம்ப கவனமாக, முதலாவது என்ன, எப்போ வருவான் சத்துரு? ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ண, தூங்கும்போது பிரச்சனையை உண்டு பண்ணுவான். நாம் எப்போ விழிப்பாக இருக்கிறோமோ அப்போ அவன் உள்ளே வர முடியாது. நாம் அதை குறித்து அடையாளங்கள் தெரியுது. சின்ன என்ன தெரியுது அப்படின்னா, அது சின்ன இது அடையாளத்துக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? அறிகுறி. ஆமாம், சிம்டம், அறிகுறி. ஒரு அறிகுறி தெரியுது, ஒரு சிம்டம் தெரியுது. அப்போ அதில் தூங்காமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதை தப்பித்து கொள்ளலாம்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ரகசியம். அப்போ அந்த சிம்டம் தெரியும் போதே நீ என்ன பண்ணு, எச்சரிக்கையாயிரு, அதில் நீ தூங்கிறாரு. அது மாதிரி இருக்கா, உடனே நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யப்போ. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாரு, உணராது இருக்கும்போது. ரெண்டாவது, உணராமல் இருக்கும்போது நீ உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய தீர்மானங்களுடைய, உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் அவைகளை எப்படி நீ யோசிச்சிருக்கோ அதை கரெக்டாக அதை பண்ணு. அதை குறித்து அது பாட்டுக்கு இருக்கட்டும், பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம போட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி பேசாமல் இருப்போம்னா யார் வருவா? பொல்லாங்கன் வந்து அதை பறித்து கொண்டு போகிறான். நாம் சில நேரங்களில் நல்ல பிளான் பண்ணியிருப்போம், நமக்கு நல்ல அறிவு வேலை செய்யும், நல்ல புத்தி வேலை செய்யும், எல்லாம் கரெக்டாக இப்படி பண்ணணும்னு ஒரு வட்டம் போட்டிருப்போம். அதை குறித்து திரும்ப எந்த உணர்வும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போட்டதெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு இதை செய்யணும்னு நினச்சிருப்போம், நாளைக்கு போகவே இல்லை, சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பண்ணிக்கலாம்னா, அப்போ உணர்வு இல்லாது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அதை பறித்து கொண்டு போகிறான். நீ போட்ட திட்டத்தெல்லாம் அவன் என்ன பண்ணிடுவான், பறித்து கொண்டு போய்விடுவான். அப்போ என்ன வருங்க, சோர்வு வரும், பலவீனம் வரும், ஏதோ வரும், எல்லாம் கையை விட்டு போகும். அப்போ காரணம் என்ன அப்படின்னு புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம வாயில் என்ன வைக்கணுமா, எக்காலத்தை வை,